பிரைஸ் எல்லாம் இந்த காலை இந்த வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கொத்தாசையே தின தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். வருங்காலத்திலோ வருகை வரையோ வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார்.
வரும் காலத்திலும் வருகை வரையோ வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். எந்த நேரமோ எப்போதுமே இயேசு எனக்கு தாசை. எந்த நேரமோ எப்போதுமே இயேசு எனக்கு தாசை. அல்லேலூயா. இந்த மே மாதத்தினுடைய தீர்க்கதரிசன வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 2024 வருஷத்தினுடைய மே மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவனுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரே, இந்த 2024 வருஷத்தினுடைய மே மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதாமே இதை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவர் நீர் ஆண்டவரே அப்பா இருக்கிற தேவன் எங்களோடு அந்த திட்டம் தெளிவுமா எங்களோடு அப்பா நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறதை கேட்கிற பார்க்கிற யாராக இருந்தாலும் தேவன் ஒவ்வொருவரோடு கூட தேவன் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் அப்பா தேவரின் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவர் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் வானம் பூமி ஒழிந்து போனால் நம்முடைய வார்த்தை ஒருபோது ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன தேவன் அது போலவே இந்த ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை தேவன் ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை நிறைவேற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆனால் அப்பா தடைகள் போராட்டங்கள்லாம் இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறோம் ஐயா. நிறைய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. ஒரு விசைக்குள்ள இந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. இந்த வசனத்தினுடைய 2வது பகுதி தான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பலனாயிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு பலனாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் பலவீனத்தை என் பலம் அப்படி என் பலன் பூரணமாய் விளங்க. ஹல்லேலூயா. நமக்கு பலனாக இருக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள் மத்தியில் ஒருவேளை சரீரத்தின் பலவீனமாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதத்தில் பலவீனங்கள் காணப்படலாம், குடும்பங்களிலே நன்மைகள் பலவீனமாய் காணப்படலாம். ஆனால் தேவன் அவர் பலனாய் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த மே மாதம், இந்த 2024 வருஷத்தில் மே மாதத்தில்
தேவன் நமக்கு பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காண்ட பலனாய் இருந்து அது நிமித்தம் வருகிற அவர் எனக்கு பலனாய் இருக்கிறது, அது நிமித்தம் வருகிற நன்மைகள், அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலனாய் இருக்கிற எப்படியெல்லாம் நமக்கு பலனாய் இருக்க போகிறார் என்று சொல்லி தான் இந்த நாளை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சில வசனங்களுக்கு பார்க்கும்போது அவர் நமக்கு பலனாய் இருக்க, அவர் நமக்கு பலன் தருகிற தேவன் என்று சொல்லி அநேக வேத வசனங்கள் நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாய் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் தம் ஜனத்துக்கு கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்படும். தேவன் கர்த்தர் தம் ஜனத்துக்கு என்ன செய்கிறாராம்? பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் அவர் நமக்கு பலந்தையே அவர் பலனாக இருக்கிறதுனால அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நம்ம ஆவியிலும் சரி, நம்ம ஆத்மாவிலும் சரி, நம்ம குடும்பங்களிலும் சரி, நம்முடைய சகல நன்மை அவர் நமக்கு பலன் தர போகிறார். அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் விளங்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமான, அவர் நமக்கு பலனாய் இருக்கிறவர். அவர் நமக்கு பலனாய் இருந்து நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நமக்கு பலன் வேண்டுமோ, எப்படிப்பட்ட பலன் வேண்டுமோ, எவ்வளோ பலன் வேண்டுமோ அத்தனையும் தேவன் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அதனால் நம்ம நிச்சயமாக நம்ம அதை நம்பும்போது நிச்சயமாக தேவன் தருகிற அந்த பலனை நம்மால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசிக்கும் போது தேவன் பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 31ஆம் வசனங்களிலும் நம்மால் பார்க்க முடியும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 31ஆம் வசனங்களிலே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். 21ஆம் வசனம் பார்க்கிறோம். சோர்ந்து போகிற அவர் என்ன செய்கிறாராம்? அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்தெந்த காலத்தில் சோர்ந்து போய் அவர் பலன் கொடுக்கும்போது அந்த சோர்வெல்லாம் மாறும், இந்த பலவீனங்கள்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் போகிற நெருக்கங்கள் உபத்திரம் எல்லாம் மாறி நம்ம வாழ்க்கைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. எல்லாம் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறார். 31ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்பட நடந்தாலும் சோர்ந்து போகார். கர்த்தருடைய பலன் வரும்போது நாம் சட்டைகளை அடைத்து எழும்ப போகிறோம். அல்லேலூயா. சட்டைகளை அடைத்து எழும்பி நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நாம் விசுவாசிக்க நிச்சயமாக தேவன் தருகிற அந்த பலத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அதே போல் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகவும் 23 22ஆம் வசனம் 24ஆம் 8ஆவது இதில் பார்க்கும்போது காண்டாமித்த ஒத்த பலனை தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு காண்டாமித்த ஒத்த பலன் இருக்கிறது என்று சொல்ல அந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அதே போல் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். காலங்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் இருக்கும் என்று நாங்கள் அந்த வேத வசனத்தில் பார்க்க. இன்னும் அநேக வேத வசனங்களை பார்க்கும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? பலன் தருகிறார். அவர் நமக்கு பலன் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் எல்லாவற்றிலும் நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிக்கும் போது, நான் நம்பும் போது, நான் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பலனாய் இருந்து இந்த மாதத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உன் பலவீனத்திலே என் பலம்
பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் அவர் நமக்கு பலனாய் இருக்க போகிறார். அவர் பலனாய் இருக்க நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்க போகுது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படிலாம் நமக்கு பலனாய் இருக்க போகிறார் என்று பார்க்கும்போது முதலாவதாக மேற்கொள்ளும்படி பலனாயிருக்கிறவர். பலனாயிருக்கிற இந்த மாதம் முழுவதும் நமக்கு அவர் பலனாய் இருக்க போகிறார். எப்படி என்றால் மேற்கொள்ளும்படி அவர் வாழ்க்கையில் வருகிற எந்த சூழ்நிலையையும் எந்தவித போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு பலனாக இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நம்மை மேற்கொள்ளாதபடி, பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளும்படியாய், அதை நாம் மேற்கொள்ளத்தக்கதாய் தேவன் நமக்கு பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் பலவீனமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பலனாய் இருந்து என் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான போராட்டங்களையும் நான் மேற்கொள்ளும்படி அவர் பலனை தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். மேற்கொள்ளும்படி வாழ்க்கையில் வருக எல்லா விசுவாசங்கள் வல்லமையாக இருக்கலாம், மனுஷனுடைய காரியங்களாக இருக்கலாம், நாம் சந்திக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் அதை மேற்கொள்ளத்தக்கதாய் தேவன் எனக்கு பலனாக இருக்க போகிறார். அல்லேலூயா. அதை மேற்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் சகல நன்மையும் சகல ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் விசுவாசிக்கும் நிச்சயமாக அந்த நன்மையை நம்மால் சுதந்திரிக்க முடியும். அதே போல ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஏனென்றால் தேவன் நமக்கு பலனாக இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினால எனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன செய்யாது, அது வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. தேவன் அப்படியா நமக்கு பலனாக இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த வேத வசனம், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை, உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பா. ஒரு வழியாக உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார். ஒன்று நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதை நம்ம அப்படியே விசுவாசி. ஏதோ ஆண்டவர் எந்த காரியம் மேற்கொள்ளாது. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினாலே நான் சகலத்தையும் மேற்கொள்வேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். நீ உயிரோடு இருக்க நாளளவும் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவனோ எந்த காரியம் எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன்? அவர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மேற்கொள்ளும்படியாக வரும், ஆனால் நாம் அதை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவன் அப்படியா அவர் நமக்கு பலனாக இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா.
உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டு எவ்வளவு பலனாக இருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. வருவாங்க, ஒருவேளை சூழ்நிலை எழும்பும், ஆனால் அது என்ன செய்யாதான், நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எது நம்ம மேற்கொள்ள, நாம் அதை மேற்கொள்ள. சூழ்நிலை பார்க்கும்போது எல்லாம் பெருசாக தான் இருக்குப்பா. வேலை சூழ்நிலை பார்க்கும்போது நம்ம விழுங்குற போல தான் ஒரு வேலை காணப்படும். ஒன்று நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நான் பலவீனமாக இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிறவர், என் கூட இருக்கிறவர், அவர் பலனாக இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பலம் உள்ளவராக இருக்கிறதுனால நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் அதை ஒரு நாளும் அது என்ன மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அதனால தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறாரு. எப்படி என்றால், நான் மேற்கொள்ளும்படி, வாழ்க்கையில் வர சகலத்தையும் நான் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மேற்கொள்ளும்படி பலனாய் இருக்கிறவர். நான் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் வர எல்லா போராட்டம், எல்லா பிரச்சனை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார். நான் முதலாவதாக கிரகிக்க கூடாதவைகளை செய்வார். நான் மேற்கொள்ளும்படிக்கு, அந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்ளும்படி, அந்த காரியத்தை மேற்கொள்ளும்படி, எனக்கு எதிரிட்டு வருகிற காரியங்களை நான் மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கிரகிக்க கூடாதவைகளை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, பெரிதானவைகளை கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கையில் அது எல்லாங்க மேற்கொள்ளும்படி, என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எதெல்லாம் எனக்கு பெரிதாய் காணப்படுகிறதோ அது அத்தனையும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அற்புதமானவைகளை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கிரகிக்க கூடாதவைகளை செய்வார், பெரிதானவைகளை செய்வார், அற்புதமானவைகளை செய்வார். எதற்கென்றால் நான் மேற்கொள்ளும்படியாய். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்க. எப்படி கிரகிக்க கூடாதவைகளை செய்து, பெரிதானவைகளை செய்து, அற்புதமானவைகளை செய்து ஆண்டவர் எனக்கு பலனாய் இருந்து, எனக்கு விரோதமாய் எனக்கு எதிராக வர எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது, அந்த பார்வோன் அவனை மேற்கொள்ளும், இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாய்தான் வருகிறான். ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு பலனாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம்தான். அதை நாம் பார்க்கும்போது அவர்கள் மோசையின் மூலமாக இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இப்போ எகிப்து தேசத்தை விட்டு, அந்த அடிமைத்தன தேசத்தை விட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, இப்போ வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வராங்க. இப்போ என்ன நடக்கிறது, மறுபடியுமாய் அவர்கள் மேற்கொள்ளும்படி இப்போ பார்வோன் வருகிறான். நீங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் கொண்டு பார்க்கும்போது, ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்து உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபரையும் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனான் என்று சொல்லி இந்த வேத வசனம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் பார்க்க அவன் பின் தொடர்ந்து போகிறான். 6-8ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
மறுபடியுமாய் அவர்கள் மேற்கொள்ளும்படியாய் அவன் வருகிறான். ஆனால் தேவன் அவனை மேற்கொள்ள ஆண்டவர் விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பார்வோன் சேனை அவங்களை பின்தொடர்ந்து வருகிற நிமித்தம் அவங்களை பயப்படுகிறார்கள், அவங்க பலவீனப்படுகிறார்கள். ஆனாலும் தேவன் அவனுக்கு பலனாய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பலனாய் இருந்து அவர்கள் மேற்கொள்ளும்படி வந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை என்ன பண்ணாங்க? மேற்கொள்ளும்படி செய்தார். ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் பார்க்கும்போது யாத்திராம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பார்க்க, அவருடைய ரதங்களில் இருந்த உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினால், அப்போ எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவங்களுக்கு பலனாய் இருந்தார். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் அவருக்கு பலனாய் இருந்தார் என்றால், கிரகிக்க கூடாதவர்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அவர்களை கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிற பாருங்க. என்ன பெரிய சமுத்திரம் ரெண்டாய் கர்த்தர் பிளக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கார். எப்படி பின்னால் பார்வன் துரத்தி கொண்டு வருகிறான். முன்னாடி போக முடியாதபடி பெரிய கடல். ரெண்டு முன்னாடி போனாலும் சத்து தான் போக போகிறோம், பின்னாடி போனாலும் சாக தான் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் அவங்க இருந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு பலனாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒன்று அறிந்து கொள்ளுங்க வேண்டும், நான் பலவீனமாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பலமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. அவர் பலமுள்ளவராய் இருக்கிறதுனால அவர் எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை அவர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. இவங்க பலவீனப்பட்டு இப்போ அந்த சிவந்த சமுத்திரத்தின் முன்பதாக அவர் கதறுகிறார்கள். நாங்கள் அங்கே இருந்தால் இங்கே நல்லா இருக்கேன், நான் இங்கே சாக போகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனோ அவர்களுக்கு பலனாய் இருந்து அந்த பெரிய சமுத்திரத்தை ரெண்டாய் கர்த்தர் பிளக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 21ஆம் வசனம் கடைசியில் பார்க்கிறோம், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. இது கிரகிக்க முடியாத ஒரு காரியம். இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆண்டவர் அவங்களுக்கு அவங்க அறியாத வழியை பாதையை கர்த்தர் அவங்களுக்காக இங்கே திறக்கதை பார்க்கணும். ஹல்லேலூயா. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவருக்கு கிரகிக்க முடியாத அளவுக்கு செங்கடலும் ரெண்டாக பிளக்குமா, செங்கடலும் பாதை உண்டாகுமா, இதெல்லாம் எப்படி நடக்க என்று கிரகிக்கக்கூடாத அளவுக்கு தேவன் அங்கே வாழ்க்கையில் பலனாக இருந்தார். ஹல்லேலூயா. இது போல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்க போகிறார். ஒன்று உன்னை மேற்கொள்ளாதபடி பலனாக இருக்க எப்படி என்றால், கிரகிக்கக்கூடாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத அளவுக்கு ஆனால் இது எப்படி நடந்தது என்று நீங்கள் கிரகிக்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருக்கு பெரிதானவைகளை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். போல ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜன பெரிதானவைகளை ஆண்டவர் செய்கிறத இந்த வேத சம்பவங்களை பார்க்க, ஜனம் எழும்பி நின்று மதிலை போல ரெண்டு பக்கம் நிற்குது. அதன் நடுவே அவன் வெட்டான் தரையிலே அவங்க நடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கென்று பெரிதானவைகளை ஆண்டவங்க செய்கிறத பார்க்கிறப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது விடுதலையாக இருந்தது. ஆனால் அதே பாதை எகிப்தியருக்கு அழிவாயும் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவாய் தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர்கள் செய்கிறதை இங்கே நம்மளால் பார்க்கணும். போல இந்த மாதத்தை தேவன் ஆண்டவங்க பெரிதானவைகளை ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் மேற்கொள்ளும்படி அவர் உங்களுக்கு பலனாக இருக்க. உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் இப்போ வருகிற அந்த நெருக்கத்தின் பாதையில், உபத்திரின் பாதையில்
தேவனுக்கு பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குது என்று நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவன் பெரிதான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். தண்ணீர் சுவரை போல நிற்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஆனால் தேவன் தன் ஜனத்துக்காக செய்தார். அல்லேலூயா. இது போல தேவன் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன்னு சொன்னவன், என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவன், தேவன் உங்களுக்கு பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சகலத்தையும் மேற்கொள்ளும்படியால் கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமில்லை, அற்புதமானவைகளை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த எப்படி ஜலம் பிரிந்ததோ அதே போல் அந்த ஜலத்தையும் கர்த்தர் ஒன்று சேர்த்தார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், அந்த எகிப்தியர் எல்லாரும் அவர்கள் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். 30ஆம் வசனம் பார்க்கிறோம், இவ்விதமாய் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார். ஆனால் எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர், அவங்க எதுவும் செய்யலை, கர்த்தரை அவர்களுக்காக செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அவரே அந்த ஜனத்துக்கு பலனாக இருந்தார். அல்லேலூயா. அது போல வாழ்க்கை இந்த மாதிரி கர்த்தர் பலனாக இருக்க எப்படி என்றால் உங்களுக்கு அற்புதமானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களிலே கர்த்தர் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். அது உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் உங்கள் மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு பலனாய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம், உங்கள் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன். அந்த தேவன் நமக்கு இந்த மாதத்தில் பலனாய் இருக்க போகிறார். ஒன்று, மேற்கொள்ளும்படி பலனாய் இருக்க போகிறார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், சுதந்தரிக்கும்படி பலனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாய், மேன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய், நமக்கு வருகிற எல்லா விதமான சமாதானமான சந்தோஷமான காரியங்களை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக வேளையில் என்னுடைய பலவீனத்தை நிமித்து எந்த நன்மை, எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளை சுதந்திரிக்க முடியாமல் காணப்படுகிறது. ஆனால் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு பலனாக இருக்க போகிறார். எதற்கென்றால் நான் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை நான் சுதந்திரிக்கும்படியாய். அல்லேலூயா. நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்க போகிறார். ஒருவேளை நான் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள், நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நான் சுதந்திரிக்க வேண்டிய மேன்மைகள், நான் சுதந்திரிக்க வேண்டிய உயர்வுகள், நான் சுதந்திரிக்க முடியாத அநேக தடைகள் ஒருவேளை காணப்படலாம், அநேக நெருக்கடியான சூழ்நிலைகள் காணப்படலாம், அல்லது அதை சுதந்திரிக்க முடியாதபடி வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பலனாக இருக்க போகிறார். அல்லேலூயா. எதற்கென்றால் அந்த தடைகளை உடைத்து, அந்த சூழ்நிலைகளாம் முறியடித்து நான் அந்த நன்மையை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நமக்கு பலனாக இருக்க போகிறார். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய நன்மையாக இருக்கலாம், அது பூமிக்குரிய நன்மையாக இருக்கலாம். ஆனால் அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளும் கூடாதபடிக்கு சில போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம், சில எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம், சில அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் தேவன் எனக்கு பலனாய் இருக்க போகிறார், நான் அதை சுதந்திரிக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை பார்க்கும்போது என் நன்மைகள் நான் சுதந்திரிக்க நினைச்சா கூட ஒருவேளை அது வெண்கல கதவை
போல சூழ்நிலைகள் காணப்படலாம், இரும்பல் தாழ்பால் போல காரியங்கள் காணப்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் எனக்கு பலனாக இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பலனாக இருந்து அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க வேத வசனங்களில் பார்க்கும்போது ஆண்டவன் நம்மை அவர் எப்படியாய் வைக்கிறார் என்றால் நாம் சுதந்திரிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அதனால் நம்ம அதை நம்பும்போது நிச்சயமாக நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் உபாகம் 1ஆம் அதிகாரம் உபாகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்கிறோம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாத கலங்காலம் இரு என்றே. ஆண்டவர் நம்முடைய தன்னுடைய ஜனத்துக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கென்று வைத்திருக்க நன்மைகளை நீங்க சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது யாரும் சுதந்திரிக்க ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய மேன்மை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வேற யாரும் சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டாரு. அதை நீங்க தான் சுதந்திரிக்க போறீங்க. அல்லேலூயா. அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் உங்க பலவீனத்தில் அவர் பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பலனாய் இருந்து நீங்க ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்க எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அதில் கூட சுதந்திரிக்க கூடாது அதில் என்ன போராட்டம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் நிர்மூலமாக்கி அதெல்லாம் கர்த்தர் உங்களை திரும்ப கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்க, தடைகளை உடைக்கிறவ, தடைகளை நீக்கி போடுகிறவ அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். நீங்கள் தடைகளை உடைக்க போறீங்க. அல்லேலூயா. நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கக்கூட என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நீங்கள் நீக்கும்படி கர்த்தருக்கு பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை பிசாசு வல்லமைகள் உங்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம், நீங்க அதை முறியடிக்க போறீங்க. அல்லேலூயா. அந்த சத்துருடைய வல்லமையை நீங்க அழிக்க போறீங்க. ஏனென்றா கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருந்து உங்க வாழ்க்கையில தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, அல்லேலூயா, நன்மை என்ற வாசல், ஆசீர்வாதம் என்ற வாசல், உயர்வு என்ற வாசல், மேன்மை என்ற வாசல் வழியாக நீங்கள் கடந்து போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியா நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்திலும் நீங்க வாசித்து பார்க்க, தேவன் தன் ஜனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்க வைத்து இருக்கிறத இங்க நம்மால பார்க்க முடியும். 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் 2வது பகுதி பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 11ஆம் வசனம் பார்க்கிறோம். சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அவங்க பார்க்கும்போது தேவன் நம்மை சுதந்திரிக்க பண்ணுகிற ஒரு கிருபையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அந்த அதிகாரத்தில் 37ஆம் சங்கீதத்தினுடைய 34ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நம்ம அப்படியா பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய்.
இதெல்லாம் பார்க்கும்போது நாம் சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சுதந்தரிக்கும்படி அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறாரு. அதனால் நம்ம அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்க போறீங்க. உங்கள் உயர்வுகளை, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைகளை, உங்களுக்காக வைத்திருக்கிற உயர்வுகளை, உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாய் கர்த்தரே உங்களுக்கு பலனாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. பலனாய் இருந்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் பலனாய் இருக்கிறவர். அவர் எப்படிலாம் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒன்று, எதிரானவைகளை நிர்மூலமாக்குவார். நான் சுதந்திரித்து கூடாதபடி எனக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், ஒருவேளை எனக்கு எதிராக இருக்கிற காரியம் என்னை விட பலமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பலனாக இருக்கிறவர் எனக்கு எதிரானவைகளெல்லாம் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாய் பார்க்கிறோம், போராடுகிறவர்களை எல்லாம் ஓய பண்ணுவார். என் வாழ்க்கையை நான் சுதந்திரித்து கொள்ளக்கூடாது, என்னோடு போராடுகிற காரியங்கள், என்ன போராடுகிற பிரச்சனை, என்னோடு போராடுகிற மனுஷர்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்க, அடைக்கப்பட்டு இருக்கிறவர்களை உடைப்பார். வாழ்க்கையில் சுதந்திரிக்க கூடாதபடி இன்னைக்கு வாசலுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், சத்துருக்கள் காரியத்தை அடைத்து போட்டு இருக்கலாம், என் வழியை நான் சுதந்திரிக்க வேண்டிய வழியை அடைத்து போட்டு இருக்கலாம். தேவன் அந்த அடைக்கப்பட்டு இருக்கிறவர்களெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் ஆண்டவனுக்கு பலனாய் இருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், சகல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும், சகல வானத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும், பூமியில் உண்டாக சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நாம் சுதந்திரிக்கும்படி அவர் பலனாயிருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது, தானியேலுக்கு ஆண்டவர் நன்மையை வைத்திருந்தார். அதை அவன் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் அவனுக்கு காணப்படுகிறது. சூழ்நிலைகள் அவனுக்கு தடையாக இருக்கிறத இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கும்போது 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் அந்த ராஜா என்ன செய்கிறான்னா, எல்லாருக்கும் மேலாக ராஜாவை தனக்கு அடுத்ததாக தானியேலை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனால் இதை அறிந்த அந்த தேசத்தில், அந்த பாபிலோன் தேசத்தில் பிரதானிகள் என்ன செய்கிறான்னா, தானியேல் வரக்கூடாது, தானியேல் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் அந்த நன்மையை அவன் சுதந்திரிக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் இங்கே எழும்புகிறத பார்க்கிறோம். அதாவது அங்கே பார்க்கும்போது அந்த நன்மையை சுதந்திரிக்கக்கூடாதபடிக்கு எதிரானவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஹல்லேலூயா. அவன மனுஷர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்படி செய்கிறத இங்கே நம்மால் பார்க்க முடியும். மனுஷன் எதிர்த்து நின்று இப்போ அவனுக்கு விரோதமான சில காரியங்களை செய்கிறாங்க. ஏன்? அதை அவன் சுதந்திரிக்கக்கூடாது. தானியேல் என்ன செய்யக்கூடாது, அந்த நன்மையை, அந்த உயர்வு, அந்த மேன்மையை அவன் என்ன செய்யக்கூடாது, சுதந்திரித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவனை சிங்கக்கேவியில் போடும்படியான ஒரு எதிரான ஒரு காரியங்களை செய்தார்கள். ஆனால் தேவனை நிர்மூலமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலால் அதை எதிர்த்து போராட முடியாதபடிக்கு, தானியேல் அதை எதிர்த்து நிற்கக்கூடாதபடி பலவீனமாக தான் இருந்தா ஆனால் கர்த்தர் அவனோடு பலனாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு பலனா, இந்த சிங்கங்கள் வாய்கள் எல்லாம் கர்த்தர் அடைத்து போடுகிறத இந்த வேத வசனத்தை பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எதிரானவைகளை
அவனுக்கு எதிர்த்து நிற்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாய் எதிர்க்கின்றால் அவன் சுதந்திரிக்க வேண்டியது சுதந்திரிக்கத்தக்கதாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல எங்கள் வாழ்க்கையில் எனக்கு சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எதிரான காரியங்கள் வாழ்க்கையில் பலமாக இருக்கலாம். விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு பலனாக இருந்து அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. அதெல்லாம் நிர்மூலமாக்கி நான் சுதந்திரிக்க வேண்டியதை நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்க நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை ஆண்டவர் செய்து எனக்கு எதிராக இருக்கிறவை, எனக்கு எதிரானவை, அது எந்த காரியமாக இருந்தாலும், அது எவ்வளவு பலமாக இருந்தாலும் தேவன் அதெல்லாம் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. அதெல்லாம் நிர்மூலமாக்கி நான் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்கிறவர். அது மாத்திரம் இரண்டாவதாக பார்க்கிறோம், போராடுகிறவர்களை ஓய பண்ணுவார். பார்க்க அவனுக்கு விரோதமாய் போராடுகிறான் மனுஷன், அவன் வரக்கூடாது, அவன் அதை சுதந்திரிக்க கூடாது, போராடி கொண்டு இருக்கிறான். அவங்களெல்லாம் கத்த ஓய பண்ணினார். அல்லேலூயா. அந்த காரியத்தெல்லாம் கத்த ஓய பண்ணுகிற பார்க்கிறோம். பாருங்க, இது போல் நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற காரியங்கள் அல்லது போராடுகிற சூழ்நிலைகள் அல்லது போராடுகிற மனுஷர்கள் அல்லது நான் எந்த காரியம் போராடி கொண்டிருக்கிறனோ அதெல்லாம் கத்த ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? அவர் எனக்கு பலனாயிருந்து என்னோடு போராடுகிற அல்லது நான் எந்த காரியம் போராடி கொண்டிருக்கிறனோ அதெல்லாம் கத்த ஓய பண்ணுவார். அல்லேலூயா. ஓய பண்ணி நான் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கும்படி செய்வார். இங்கே நாம் பார்க்கிறோம், தானியேலுக்கு விரோதமாய் போராடினவர்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரு? ஓய பண்ணினா. மறுபடியும் அவங்க எழுந்திருக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அவங்களெல்லாம் ஓய பண்ணுகிறத இந்த வேத சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தானியேல் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எல்லாம் ராஜா என்ன செய்கிறான்? அவங்க சிங்கக்கேவியில் வந்து போடுகிறான். கெபியின் அடிவாரத்தில் போகிறதுக்குள்ளாக சிங்கங்கள் அவன் மேல் பாய்ந்து அவங்க எலும்புகளை நொறுக்கி போட்டது என்று சொல்லி இந்த வேத வசனங்களை பார்க்கணும். ஓய பண்ணுகிறான் போல என்னோடு போராடி கொண்டு இருக்கிறாங்களா? அது நிமித்தி வேதனை போகிறீங்களா? விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறாரு. அவர் அதை ஓய பண்ணி நான் சுதந்திரிக்க வேண்டியதை என்னை சுதந்திரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் சுதந்திரிக்க முடியும். எதெல்லாம் போராடி கொண்டே இருக்கேன், எதெல்லாம் தடையை கொண்டு வந்து இருக்கிறான், எதெல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்து இருக்கிறான். விசுவாசிங்க, நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்க போய் எப்படி என்றால் அந்த போராடுகளெல்லாம் ஓய பண்ணுவார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்லி ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாரு. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதபடி செய். அது மாத்திரமல்ல, அடைக்கப்பட்டவர்களை உடைப்பார். வாழ்க்கையில் அந்த நன்மை சூழ்நிலைகள் அவனை அடைக்கப்பட்டு இருந்தது. தேவன் அந்த காரியத்தெல்லாம் கத்த உடைத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு பலனாய் இருந்து அவனை அந்த சிங்கக்கேபிலேயே வைக்கல. பாருங்க, சிங்கம் எப்போது சிங்கம் அவனை எப்போ நிரூபணம் அது வரைக்கும் சிங்கக்கேபிலே இருக்கட்டும் என்று சூழ்நிலை இல்லவே இல்லை. பாருங்க, உடனே அடுத்த நாளே ராஜா என்ன பண்ணிட்டான்? அதை வெளியே கொண்டு வந்து. ஏன்? தேவன் அவன் வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியாது இருக்கிற இந்த அடைக்கப்பட்டவைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல என் வாழ்க்கையில் நான் சுதந்திரிக்கக்கூடாது சில வாசல்கள் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், அல்ல மனுஷர்கள் எழும்பி அதை சுதந்திரிக்கக்கூடாதபடிக்கு என் வழிகளை அடைத்து போட்டிருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் தேவன் என் வாழ்க்கையை சுதந்திரிக்கக்கூடாது என்ன அடைக்கப்பட்டிருக்கிறதோ
அதெல்லாம் கர்த்தர் உடைப்பா. அது வெண்கல கதவாக இருந்தாலும் இரும்பு தாழ்பாடாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு பூட்டக்கூடாதபடி அவர் எனக்காக திறக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரவும் பகலும் பூட்டக்கூடாதபடி திறக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்கென்றால் நான் உள்ளும் புறமும் சென்று நான் மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாய், நான் ஆசீர்வாதத்தை கண்டடையத்தக்கதாய், நான் நன்மையை சுதந்திரிக்கும்படியாய், எனக்கு வேண்டிய உயர்வை, எனக்கு வேண்டிய மேன்மைகளை நான் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் எனக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு பெலனாய் இருந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. தானியேல் வாழ்க்கை பார்க்கும்போது அவர் சுதந்திரிக்க வேண்டிய கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணினார். அல்லேலூயா. அந்த தானியேல் கடைசி தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்க்கும். தானியேல் காரியம் கொண்ட ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க போல நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை சுதந்திரிக்க வேண்டியதை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. பூமிக்குரிய வேண்டிய காரியங்கள் சுதந்திரிக்க வேண்டியதை நீங்கள் சுதந்திரிக்க, அதற்கு தேவனே உங்களுக்கு பலனாக இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரெண்டாவது. மூன்றாவதாய் பார்க்கும்போது பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்குன்னு சொன்ன தெய்வம் அவர் இந்த மாதத்தில் பலனாக இருக்க போகிறார். மூன்றாவதாக வேறு ஒன்றும்படி பலனாக இருக்கிறவர். என் வாழ்க்கையில் நான் வேறு ஒன்றத்தக்கதான், என்னுடைய காரியத்தில் நான் வேணுன்றத்தக்க, என்னுடைய வேலை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய படிப்பில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஊழியத்தில் நான் வேறு ஒன்றும்படி கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவிலே வேறு ஒன்றக்கூடாதபடி என் வாழ்க்கையில் எனக்கு சில பலவீனங்கள் காணப்படலாம். ஆனால் தேவனோ பலனாக இருந்து நான் எல்லா நன்மைகளிலும் நான் வேறு ஒன்றும்படி கர்த்தர் பலனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் எந்த காரியத்தை என்னால் வேறு உண்ட முடியல என்று நம்ம வேதனைப்படுறோமோ விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்க போகிறார். நீங்கள் வேறு ஒன்ற போறீங்க. அல்லேலூயா. நீங்கள் வேறு ஒன்றி நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்க போறீங்க. கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிறாரு. நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அதை தான் சொல்லுதப்பா. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறது மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேறு ஒன்றும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்ம எந்தெந்த காலத்தில் வேறு ஒன்ற வேண்டும். ஒருவேளை உங்கள் வேலையில், அது போல் உங்கள் படிப்பில், ஊழியத்தில் நான் வேறு ஒன்றணும்னு நினைப்பீங்க. ஒருவேளை நினைக்கலாம், அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வேறொன்ற முடியாத சூழ்நிலைகள் ஒருவேளை தடையாக இருக்கலாம், வேறொன்றக்கூடாத சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம். ஆனால் தேவனோ உங்களுக்கு பலனாய் இருந்து நீங்கள் ஆழமாய் வேறு ஒன்றும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், அவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தேவன் அப்படியாக ஆண்டவர் வேறு ஒன்றுபடி கர்த்தர் செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் பார்க்க முடியும். ஓசியா 14:5 பார்க்கிறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் வளருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் தம் ஜனத்தை ஆண்டவர் வேரூன்ற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு அவரே பலனாக இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. இங்கே வேத வசனம்லாம் பார்க்கும்போது நிச்சயம் தேவன் அப்படியாக அவர் ஆசீர்வதித்து அந்த பெரிய காரியங்களை செய்கிறவர். இங்கே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்க வேண்டிச்சு, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அதே போல் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை நீங்கள் பார்க்கும்போது நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவன் அப்படியாய் நம்மை அவர் வேறு ஒன்ற பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அவரே பலனாயிருக்கார். நாம் வேறு ஒன்றும்படி தேவன் பலனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தேவன் நிச்சயமாக இந்த மாதத்தில் சில காரியங்களில் கர்த்தர் உங்களை வேறொன்ற பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் அந்த வேறு ஊன்றுவதற்கு அவர் எப்படியெல்லாம் பலனாக இருக்கிறார் என்றால், கரடானவைகளை செவ்வைப்படுத்துவார். நான் வேறு ஒன்றக்கூடாதபடி என்னுடைய சூழ்நிலைகள் கரடாக இருக்கலாம், ஆனால் அந்த கரடானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செம்மையாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமே, நான் வேறு ஒன்றக்கூடாதபடி என் காரியங்கள் கோணலாக இருக்கலாம், அதை ஆண்டவர் கோணலானவைகளை நேராக்குவார். நான் வேறு ஒன்றக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில் என் காரியங்கள் தரிசாக இருக்கலாம், கர்த்தர் தரிசாக இருக்கிறதெல்லாம் கர்த்தர் சீர்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேறு ஒன்றக்கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் ஒரு வேளை எதிராக இருக்கு, ஆனால் தேவன் எனக்கு பலனாக இருக்கப்போ எப்படி கரடானவைகளை செவ்வைப்படுத்துவார், கோணலானவைகளை நேராக்குவார். அது மாத்திரமல்ல, தரிசானவைகளை ஆண்டவர் சீர்படுத்துவார். அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் செய்து உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் வேறு ஒன்றை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது தாவீதின் வாழ்க்கையில் அவன் வேறு ஒன்றக்கூடாதபடி அவனுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி அவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் வேறு ஒன்றக்கூடாது, அதுதான் அவனுடைய காரியம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவனுக்கு குறித்து சொல்லப்பட்ட காரியம் அவனுக்கு துக்கமாக இருந்தது. அதனால அவன் சொல்லும்போது அவனுக்கு இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் என்ன இருக்குது, மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக இருக்குது, அதுலேயும் அவன் வந்துடுவான். அதனால் அவன் என்ன செய்யக்கூடாது, வேறு ஒன்றக்கூடாது, அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுல் என்ன செய்கிறான், அவனை துரத்தி கொண்டே வருகிறான். நீங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்பேன்னு தெரியும். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பார்க்கும்போது செய்கள் பாடின காரியங்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000 என்று சொல்லி அதை சொன்ன காரியம் அவனுக்கு விசனமாக இருக்கிறது. அது நிமித்தம் அவன் அது முதல் கொண்டு தாவீதை எப்படின்னா கொண்டு போட்டு அவன் வேறு ஒன்றக்கூடாது, ராஜாவாக என்ன செய்யக்கூடாது, வேறு ஒன்றக்கூடாது, அப்படிதான் காரியங்கள் இருந்தது. ஆனால் தேவனோ அவனுக்கு பலனாக இருந்தார். அல்லேலூயா. சூழ்நிலை என்னவோ கரடானவை தான் இருந்தது, கரடாய் போல தான் இருந்தது பாருங்க. அவன் வேறு ஒன்றக்கூடாதபடி அவன் சூழ்நிலை பாதை வாழ்க்கையெல்லாம் கரடாய் இருந்தது. ஆனால் தேவனுக்கு பலனாக இருந்தார். அல்லேலூயா. தேவனுக்கு பலனாக இருந்தார். அந்த கரடானவை எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வைப்படுத்தினார். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், மரணத்துக்கு எனக்கு 1 அடி தூரம் தான் இருக்கு, 1 அடி தூரம் தான் இருக்கு. சொல்கிறான், சவுலிய என்னை எங்கே பார்த்தா எப்படியா கொண்டு போட்டுருவான்னு சொல்லி அவன் நாட்டை விட்டு ஓடி போயிடுறான், மற்ற தேசத்துக்கு ஓடி போயிடுறான். அவன் சூழ்நிலைகள் கரடாவைக இருந்தது, ஆனால் தேவனும் அதை செம்மைப்படுத்தினார். அல்லேலூயா. எதற்கென்றா அவன் வேறு ஒன்றும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல சூழ்நிலை கரடாக இருக்கலாம், ஒருவேளை சத்துருன் சூழ்நிலை கரடாய் மாற்றிருக்கலாம், கர்த்தரும் அதை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ வேறு ஒன்றக்கூடாதபடி ஜனங்களின் காரியத்தை கரடாய் பண்ணியிருக்கலாம், கரடாய் காரியங்களாக பண்ணியிருக்கலாம், ஒருவேளை பிசாசு அது போல செய்திருக்கலாம். ஆனால் தேவனும் நீ வேறு ஒன்றும்படி அந்த கரடானவைகள் எல்லாம் கர்த்தர் செவ்வையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் கோணலானவைகளை நேராக்க வாழ்க்கை பார்க்கறது கோணலாக இருக்கு. அது வரைக்கும் அவன் தன்னுடைய வீட்டில் இருந்தான், ஆடுகளை மேய்த்து கொண்டு அதுதான் இருந்தது. ஆனால் இப்போது அவனால் தன்னுடைய சொந்த வீட்டில் கூட இருக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. ஏன்? அவன் வேறு ஒன்றக்கூடாது, ஒரே காரியம்
அவன் கால் நடமாட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த சவுல் என்ன பண்ணான், தேடி அவன் பின்னாடியே ஓடிக்கொண்டே இருக்கான். அவன் ஒரு வேளையில் அவன் சொல்லும்போது, இந்த தாவீது சொல்லும்போது அவன் எவ்வளவு அவன் வேதனையோடு அவன் சொல்லுகிறத இந்த வேத சம்பவங்களிலே நான் அவன் பார்க்க முடியும். அவன் சவுல் அவனை துரத்து கொண்டே போகிறதுனால அவன் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சையா, நீ யாரை பின்தொடருகிறீ? பாருங்கள், அவ்வளோ வேதனை. நான் யாரும் ஒரு நாய், ஒரு செத்த நாய் போல இருக்கிறேன். ஏன் என்னை இப்படி சொல்கிறேன்? ஒரு தெள்ளுப்பூச்சியை போல, தெள்ளுப்பூச்சியால் நசிக்கினா செத்து போயிடும், அது போல தான் நான் இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் இருந்தாலும் அவன் என்ன செய்யக்கூடாது, அவன் வேறு உண்டக்கூடாது. தாவீது வேறு உண்ட, என்னுடைய ஸ்தானத்தில் அவன் வேறு உண்ட, ராஜாவின் ஸ்தானத்தில் அவன் என்ன செய்யக்கூடாது, வேறு உண்டக்கூடாது என்று சொல்லி தான் அவனை அழிக்க வேண்டும். அவன் காரியங்களெல்லாம் கோணலாய் மாறினது, ஆனால் தேவனோ அதை நேராக்கினார். அல்லேலூயா. இதுபோல சில சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் கோணலாய் ஆயிருக்கலாம். சத்துருவனும் சூழ்நிலையும் வழிகளை போனாலே மாற்றிருக்கலாம். ஆனால் தேவனாதை தேவனாதை நேராக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, தாவீது வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் காரியங்கள்லாம் தரிசாய் காணப்படும். எவ்வளவோ அவன் என்ன செய்ய, சவுலுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தான், எவ்வளோ யுத்தங்களை பண்ணினா, ஆனாலும் அவனுக்கு எந்த பலன் இல்லாமல் இருந்தது. எவ்வளோ பெரிய காரியம் செய்தாலும் சவுலுக்கு அவன் எவ்வளோ நன்மை செய்தான். ஒரு 2 முறை சவுலை கொண்டு போடும்படியான சூழ்நிலை வந்து, அப்போது அவன் கொண்டு போடலை. ஆனாலும் அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது சூழ்நிலை தரிசானா எந்த பலன் அவனால் எதிர்பார்க்க முடியும்? ஆனாலும் வேறு ஒன்ற முடியும். அவன் நல்லது செய்தானோ அவனால் என்ன செய்ய முடியல, வேறு ஒன்ற முடியாத சூழ்நிலை தான். ஆனால் தேவன் அந்த தரிசானதெல்லாம் கர்த்தர் சீர்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வேறு ஒன்று பணி செய்தார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை இஸ்ரவேல் அனைத்துக்கும் அந்த ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுலை அழித்து அவனை ராஜாவாய், சவுலின் குடும்பத்தை அழித்து அவனை ராஜாவாய் கர்த்தர் ஏற்பட்டார். தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். தாவீது வர வர 2 3ஆம் 1 சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்தில் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தால் சவுலின் குடும்பத்தால் வர வர பலவீனப்பட்டு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போகிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் பலனாக இருந்தார். எதற்கு? அவன் வேறு ஒன்றும்படி. அல்லேலூயா. சூழ்நிலை என கரடாக தான் இருந்தது, சூழ்நிலை என கோணலாக தான் இருந்தது, சூழ்நிலை என்னவோ தரிசானதாக இருந்தது. ஆனாலும் தேவன் அவனை வேறுண்ட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. போல என் வாழ்க்கை அது போல இருந்தாலும் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால நான் வேறு ஒன்றுவேன். அல்லேலூயா. நான் சகல காரியத்திலும் வேறு ஒன்று மேலே கனி கொடுக்கும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ண, எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ரபா ஷகாதா ரபா ரபா ரி
கபாதி அந்தரா பாலா துரா பாலா சந்தர வியாந்தர வியாங்கர் அந்தரா ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்துக்காக 2 கொரிந்தியர் 12:9 ரிபாஷா பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லா சோதரம் 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 எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக என் பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாய் இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பலவீனத்தில் உங்கள் பலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பலவீனத்தை மாற்றி என்னை பலவானாய் கர்த்தர் மாற்றப் போகிறதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆத்துமாவில சரீரத்தில் என்னை பலவானமாய் கர்த்தர் மாற்றப் போகிறீர். நீ எனக்கு பலனாய் இருக்க போகிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகலத்தை நாம் மேற்கொள்ளும்படி அவர் பலனாய் இருக்க போகிறார். சகலத்தை நான் சுதந்திரிக்கும்படி அவர் பலனாய் இருக்க போகிறார். சகலத்தில் நான் வேரூன்றும்படி அவர் எனக்கு பலனாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவரே. ஷகாதரா பாலா துராமாலா சங்கந்தரா திராதரா கபாரா பாரா பாரா பாராதராபா உராபாலா சந்தரா கபா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீங்களே. இப்போதே உங்கள் பலன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் பலன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஐயா. உங்கள் பலன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. நான் பலனாக இருப்பேன் என்று சொன்னவர் ராபா ஷபா பாபா ராகா தாராமாலா தூராபாலா காபா பாபா பாபா ஓ ராபா ஷாதாரா பாலா தீரா தாரா காபா. அந்த பலன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ரிபா ஷபா ராபா ராபா காபா ராபா. இப்போதே நீ பலப்படுத்துங்க. இப்போது நம்முடைய பலத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு இடை கட்டுங்க. இப்போது நம்முடைய பலத்தினால் ஒவ்வொரு நிரப்புவீராக. இப்போது நம்முடைய பலத்தினால் கத்த ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. அந்த அபிஷேகம் இப்போது ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். இந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தில் இந்த அணுவின் ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் ஆண்டவரே. ராஹா ரீஷாகா தாராபாலா தோராபாலா ஷபாரா பாராபா உராபாரா. ஒவ்வொரு சிரசின் மேலும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து ஒவ்வொருவரையும் தேவனிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. இவர் குடும்பங்களில் அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. இதுக்குண்டான எல்லாவற்றையும் மேலும் இந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே. ராபா பாபா லா தாடா பாலா தாரா லா தாரா பாலா தோராபாலா ஷபா. அதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மேலும் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் வல்லமாய் கிருபை ஆண்டவரே இறங்குவதாக இறங்குவதாக. கர்த்தர்கள் நிரப்புவீராக. ஓ ராபாஹா லீ ஷாபா காரா தாரா பாலா தூராபாலா ஷபா பாபா பாபா உராபா பாபா கபாரா பாலா தூராபாலா ஷபாரா பாரா கபா பாபா உராபாரா பாரா பாலா தாடா லா தூராபா ரீபாரா தூராபா. அந்த அபிஷேகம் இறங்குகிறது. அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் இந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தின் அபிஷேகம். இந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தின் அபிஷேகம். ஓ ராபாஹா நீ சங்கா வாக்கபா. நீ மேற்கொள்ளும்படியான ஒரு அபிஷேகம். நீ மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகம். நீ சுதந்திரிக்கத்தக்கதான அபிஷேகம். நீ வேரூண்டத்தக்கதான அந்த அபிஷேகம். அந்த வல்லமாய் அந்த கிருபாய் அந்த பெலன். ஓ ஷாகா பாராஹா நீ கபாரா பாரா பா ஷபா கபா கபா ரபா ரபா ஓ ராபாலா தாராலா தூராபா லாகா தாராலா தீரா தாரா கபா கபா உராபா. உன்னை பலவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை பலவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை பலவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த பலன் ஓ ஷாபாராஹா தீரா தாராலா தூராபாலா ஷபாராபா கபா பாபா பாபா உராபாலா தூராபா சந்தராபா கபாதியாந்தாரா. ஆண்டவரே மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறையா. கர்த்தர் பலனாய் இருந்த ஆண்டவரே சகலத்தையும் சகலவற்றையும் மேற்கொள்ள முடியாது. சகலவற்றை சுதந்திரிக்க முடியாது. சகலவற்றில் நான் வேறு
வேரூன்றத்தக்கதாய ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து வல்லக்கரம் ஒவ்வொருவரும் கூட இருந்து அற்புதமாய் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் கூட இருந்து ஆண்டவரை நீங்கள் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவே நீர் ஆசீர்வதிங்க. மாதம் முழுவதும் வேண்டிய சமாதானத்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி சகல ஆசீர்வாத நன்மைகளினாலும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவர் நீங்கள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அதே சபை ஆசீர்வதிங்க. சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தேவரீர் பலனாய் இருக்கிறவர் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவர் போல ஆண்டவரே சபைக்கு ஊழியத்தை கர்த்தர் பலனாய் இருந்து ஆண்டவர் மேற்கொள்ளத்தக்கதால் சுதந்திரிக்கத்தக்கதால் வேறுண்ட வேண்டிய காரியம் வேறுண்டத்தக்கதால் கர்த்தருக்கு ஆண்டவரை கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லா துதி கன மையமே எல்லாம் எங்கள் பிதாக்குமார் பரிசுத்தாவை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பரிசுத்த துணையோடு ஜெபங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அன்னுடைய ஐக்கிய சமாதானம் ஒவ்வொருவரோடு சகல பரிசுத்தவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் என்று இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை உரை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.